கதை சொல்லட்டா? ஒரு ஊரில் ஒரு மொனாஸ்ட்ரி இருந்துச்சான். அந்த மொனாஸ்ட்ரியில் ஒரு மாங்க் இருந்தாராம். அந்த மாங்க்ட்ட ஒரு பையன் போய் கேட்டானா, மாங்க் எனக்கு மெடிடேஷன் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டானோ. அப்போ அந்த மாங்க் சொன்னாரா, எங்கேயா போய் உக்காந்து மெடிடேஷன் ட்ரை பண்ண, அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாரா. அப்போ அவன் போய் ட்ரை பண்ணால் இந்த சைட்லேருந்து இன்னும் நாய் கொச்சிச்சான், இந்த சைட்லேருந்து புட்டான்னு கிச்சனில் இருந்து சத்தம் வந்துச்சா. என்னடா அது, நம்மளை மெடிடேட்டே பண்ண விடமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி மாங்கிட்ட போய் சொன்னாங்க. யாருக்குமே நான் மெடிடேஷன் பண்ண பிடிக்கல மாங், எல்லாரும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த மாங் சொன்னாரா, நீ எங்கேயாவது ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடம் போய் போயிட்டு அங்கே போய் உக்காந்து மெடிடேட் பண்ண அப்படின்னாராம். அப்போ அவனுக்கு ஒரு லேக் கிடச்சிச்சான். அந்த லேக்கில் ஒரு போட் இருந்துச்சு. அந்த போட் எடுத்துகிட்டு நடு லேக்கில் போயிட்டு இப்போ யாராலையும் நான் டிஸ்டர்பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பார்த்தா நடுவில் துடும் அப்படியே போட்டே ஷேக் ஆயிடுச்சான். அப்புறம் எந்திரிச்சிட்டு, என்னடா அப்படி நடு லேக் வந்திருக்கு, இங்கே கூட யாருமே நான் பீஸ்ஃபுல்லாக மெடிடேட் பண்ண விட மாட்டேன்றீங்களா, யாரா நீங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல் கோவம் வந்துச்சு அவங்க. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு எம்டி போட்டா. அப்போ தான் அவனுக்கே புரிஞ்சிச்சான், இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ஒரு எம்டி போட் மாதிரி தான். அதாவது அந்த கிச்சன் ஆண்டியோ அந்த நாயோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் ஈஸியாக அந்த கோவத்தை வெளில விட்டேன், அதோட நான் தான் ஈஸியாக எல்லாம் அந்த எம்டி போட்டையும் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண விட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சிச்சான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம எல்லா டிஸ்ட்ராக்ஷனுமே இந்த மாதிரி ஒரு எம்டி போட்டை பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய பீஸ் கிடைக்கும். மட்டன் பீஸா? மட்டன் பீஸா? டே லூஸ் மண்டையா ராஸ்கல். எம்டி போட், எம்டி போட், எம்டி போட், எம்டி போட். இன்ன பீஸ் தான் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. அசலாவா